கொலோசியர் 1:16-17 வாசி இருக்கா? வாசி. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவர்கள் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் கர்த்தர் தத்துவமானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனம் படி இருக்கிறபடினாலே, இந்த வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தக்க தெளிவாய் போதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே, இந்த வார்த்தையின் வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்று உமக்காக சிருஷ்டிக்கப்பட்டது நாங்கள் என்பதை அறிந்து உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் இருக்க உதவி செய்கிறாங்க. அந்த வார்த்தையோடு உங்களோடு நாங்கள் இடைப்பட உதவி செய்வோம். கர்த்தர் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். சிவனல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. சகலமும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. சகலம் என்று சொன்னால் காண்கின்ற யாவும், காண்கின்றது மாத்திரமல்ல காணாதவைகளும். அல்லேலூயா. பூமியில காண்கிறதை விட காணாத உயிரினங்கள் அதிகம். நம்ம கண்ணுக்கு தெரியாம உயிரினங்கள் அதிகம். அல்லேலூயா. காற்றிலே பறக்கிற காரியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாதது அதிகம். தண்ணிலே இருக்கிற காரியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாதது அதிகம். அல்லேலூயா. நட்சத்திரங்கள் வானத்துக்கு மேல, நட்சத்திரத்துக்கு மேலே பல லோகங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது இருக்கிறது. அது ரொம்ப அதிகம். அல்லேலூயா. ஆகவே காணப்படுகிறது மாத்திரல்ல, காணப்படாத இருக்கிற சகல விதமான காரியங்களையும் சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சிருஷ்டித்தது எல்லாம் அவராலே. யாராலே? அவர் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே என்று சொன்னால் வேதத்தில் நல்லா பாருங்க, அவர் என்று சொன்னால் தேவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. அவர் என்று சொன்னால் தேவன், அவன் என்று சொன்னால் தேவ தூதர்கள், அவன் என்று சொன்னால் பெண்கள். அல்லேலூயா. தேவனை எப்பொழுதும் அவன் அவன் என்று வேதம் குறிப்பிடாது. அநேகர் யாரை தேவ, அதாவது பெண் தெய்வத்தை, எந்த தெய்வத்தை அதிகமா உலகம் வணங்குகிறது? உலகத்துல எந்த தெய்வத்தை அதிகமா வணங்குறாங்க? எந்த தெய்வத்தை அதிகமா வணங்குறாங்க? பெண் தெய்வத்தை. அது எந்த பெண்ணு? உலகத்திலே அதிகமாக ஒரு பெண்ணை வணங்குகிறார்கள். எந்த பெண் அது? யாரு உலகத்தில் அதிகமாக பெண் தெய்வம் எது? அது இந்தியாவில் மட்டும்தான். மரியாள். அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஒரு பெண்ணை வணங்குகிறது. அந்த பெண் அதிகமா வணங்கக்கூடிய அந்த பெண் யார் என்று சொன்னால் மரியாள். ஆட்சி தான் உலகம் முழுவதும் பேராட்சியம். அல்லேலூயா. அப்போ அந்த பெண்ணை கூட வேதம் என்ன சொல்கிறது? அவள் என்று சொல்கிறது. அல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்கிறார்? சிறிய பெண்ணே என்று சொல்கிறார். அவள் இயேசு கிறிஸ்துவ இயேசுவிடத்தில் வந்து இங்கே திராட்சரசம் குறைப்பட்டது என்றால், அல்லேலூயா. அப்போ அவள் என்ற வார்த்தை மதிப்புக்குரியதா, மரியாதைக்குரியதா, மரியாதைக்குரியதா? மரியாதை. அங்கே அவள் என்று கொடுக்கப்படும் போது அவள் தேவஸ்தானத்தில் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் 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 கிருபையானவர், இரக்கம் உள்ளவர், தேவனானவர், தேவ தூதனானவர், இயேசுவானவர், கிறிஸ்துவானவர், அதாவது ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அவர் என்று எல்லாம் வேதம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது எல்லாம் யாரை குறிக்கிறது சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சர்வ சிருஷ்டியும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படுகிறதும் காணப்படாதவைகளும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த அவர் என்கின்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் என்ன பண்ணலாம்? தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்களை எப்பொழுதும்
உபதேசம் பண்ணாது. அல்லேலூயா. அப்போ அவர் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே வேதம் சொல்லுகிற வண்ணமாய் அவராலே சிருஷ்டிப்பானது, அவராலே உண்டாக்கப்பட்டது. எதற்காக உண்டாக்கப்பட்டது? அல்லேலூயா. உன்னையும் என்னையும் யார் சிருஷ்டித்தாரு? நம் சிருஷ்டிகர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் வேதம் சொல்லுகிறது. வாலிபனே, உன் சிருஷ்டிகரை நடி. மண்ணானது மண்ணுக்கு திரும்பும், ஆவியானது தன் தந்தை தேவனுக்கு திரும்பும். அப்ப என்ன பண்ணா? உன் சிருஷ்டிகரை நடி. அந்த நேரத்துக்கு முன்னால உன் சிருஷ்டிகரை நடி. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மை சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை சிருஷ்டித்தார்? யாருக்காக நம்மை சிருஷ்டித்தார்? தேவனை துதிப்பதற்காக. தேவனை துதிப்பதற்காக தான். யாருக்காக சிருஷ்டித்தார்? இப்ப எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெயை யாருக்காக சிருஷ்டித்தார்? அல்லேலூயா. இப்ப நான் யாருக்கு சொந்தமானவர்? என் பொண்டாட்டி, என் புருஷன் எனக்கு தான் சொல்லணும். எங்க அம்மா நான் 10 மாசம் பெற்று கஷ்டப்பட்டு பெற்றுக்கிறேன், எனக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. என் பிள்ளைங்க எங்க அப்பா எனக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யார் சொந்தம்? யாருக்கு சொந்தமானது சரீரம்? இந்த உருவம் யாருக்கு சொந்தமானது? இது உருவாக்கினவர் யாரு? நினைக்கணும், யாரு என்ன உருவாக்கினது? யாரு? எங்க அம்மாவா? அல்லேலூயா. நான் சொல்லிட்டா அதிகமா சொல்றது அநேக இடத்துல, என்னை தேவன் இங்க ஒரு ஊழியக்காரனாய், இங்க ஒரு மனுஷனாய் நிக்க வைக்கும்படியாக தான் எங்க அப்பா அம்மாவே ஆண்டவர் படைச்சார். அல்லேலூயா. எதுக்காக தான் அவங்களும் படைச்சாரு? அவங்களுக்காக என்ன படைக்கல. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா நான் யாருக்காக? நான் என்னுடைய படிப்பு யாருக்காக? என்னுடைய சிஸ்டிப்பு யாருக்காக? என்னுடைய வாழ்க்கை யாருக்காக என்று நான் சிந்தித்து பார்த்தேன் என்று சொன்னால், இங்கே சொல்கிறது வேதம் அதுக்கு பதில் சொல்கிறது, அவராலே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. எதற்கென்றால் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் நான் யாருக்காக சிருஷ்டித்த தேவன் என்னை எதற்காக சிருஷ்டித்தார்? அவருக்காக சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ அவருக்காக என்னை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் என் வாழ்க்கை முழுவதும் யாருக்காகனா? தேவனுக்காக. அப்ப என்ன, என் இஷ்டத்துக்கு என்னால வாழ முடியாது. அல்லேலூயா. என் இஷ்டம், நான் சொல்றதா, நான் இஷ்டம் தான் நடப்பேன். அல்லேலூயா. நடக்கிறதுக்கு தேவன் உன்னை சிருஷ்டிக்கல. அல்லேலூயா. நட்டு நான் குட்டிச்சேராயிருவேன். அல்லேலூயா. நான் என் இஷ்டத்துக்காக எனக்கு நான் படைக்கப்படல, தேவன் இஷ்டத்திற்காக என்னை தேவன் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய இஷ்டம், நான் இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை உருவாக்கியிருக்கிறார். அப்படின்னா தேவனுடைய இஷ்டம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொள்ள. நிறைய பேர் என்ன பண்றான், என் வாழ்க்கை என் கையில, நான் சம்பாதிக்கிறேன், என் இஷ்டம் போல தான் நான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் போவேன், என் இஷ்டத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு வீட்டுல என்ன பண்றோம்? சவராக பேசுறோம், திமிரா பேசுறோம், அதிகாரமா பேசுறோம். அல்லேலூயா. இஷ்டத்தை தேவன் ஒரு செகண்ட்ல மாற்றி போட்டா நீ ஹீரோ என்பது ஜீரோவாய் மாறிடுவார். அல்லேலூயா. அப்போ என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஆண்டவரே உன் சித்தத்தின் செய்வதற்காகவே என்னை உண்டாக்கி இருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும்? அல்லேலூயா. என்னை என்ன செய்ய சொல்ற? இன்னைக்கு எழுந்த காலையில நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன பிரசங்கிக்கட்டும்? நான் என்ன பாடட்டும்? நான் என்ன ஜெபிக்கட்டும்? யாருக்காக? யாரை பார்க்கட்டும்? அல்லேலூயா. அப்படின்னு டெய்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என் இஷ்டத்துக்கு இல்லையா, உங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்வதற்காக தான் என்னை நீ படைத்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனோடு நான் போராடுவதில்லை, ஏன்னா மனுஷனை உண்டாக்குறதுக்காக நான் விஷயப்படுகிறேன். அல்லேலூயா. மனுஷனை ஏன் உண்டாக்கணும் என்று கர்த்தர் வசனப்படுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையானது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எதுக்கு தான் இவனை படைச்சனோ, எதுக்கு தான் இவனை படைச்சனோ என்று ஆண்டவர் வருத்தப்படுகிற அளவுக்கு நம் வாழ்க்கையானது இருக்கக்கூடாது.
கூடாது. அல்லேலூயா. ஒரு தெரியுமா, நம்ம போடுற Dress கூட நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாமா. வேதம் சொல்லுது, நான் சொல்லல. என்ன Dress போடணும் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. எங்க இருக்குது? பச்சாதான் தெரியும். வேதத்தை பச்சாதான் தெரியும். சொல்லுங்க யாராவது. ஸ்திரீகள் ஒரு பக்கம் சொல்லணும், சகோதரர்கள் ஒரு பக்கம் சொல்லுங்க. ஆண்களுடைய எது, பெண்களுடைய எது? உதாரணத்துக்கு என்ன சொல்லுங்க, வேதம் என்ன சொல்லுது? ஆண்களுடைய பெண்கள் படலாமா, பெண்களுடைய ஆண்கள் படலாமா? வேதம் என்ன சொல்லுது? கட்டளை. புருஷனுடைய உடையை ஸ்திரீகள் அணியக்கூடாது. ஸ்திரீகளுடைய ஆடையை புருஷர்கள் என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. கட்டளை தானே, தேவ சித்தம் தானே, தேவ அந்த சித்தம் தான் உன்னை படிச்சிருக்கிறாரு. அப்படித்தானே நீ வாழணும். நீ அப்படி வாழ்றியா? முதல்ல என் ட்ரெஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆண்கள் ட்ரெஸ் எதுன்னு எனக்கு தெரியாது, பெண்கள் ட்ரெஸ் எதுன்னே தெரியாது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நைட்டி போறீங்களா? நைட்டி சகோதரிக்கு நைட்டி. இந்த நைட்டி ஆணுடைய பெண்ணுடைய? தெரிஞ்சு சொல்லு. யாருடைய? யார் ஆணுடைய சொல்றது? ஆணுடைய சொல்ற கை தூங்க. கரெக்ட் சொல்றோம். எப்படி எப்படி நைட்டி ஆண்களுடைய எப்படி சொல்றீங்க? தெய்வம் தப்பானது பரவாயில்ல. நீ யாரும் தட்டிக்கு போறதில்ல. தப்பு சொல்றது நீ பைக் போடு 200 ரூபாய் 300 ரூபாய் நீங்க யாரும் சொல்ல போறதில்ல. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டா இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு கிளாஸ் மாதிரி, நம்ம ஒரு குடும்பம் மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அல்லையா? அதனால தைரியமா சொல்லுங்க. நைட்டி ஆண்களுடைய என்பது யார் சொன்னது? எப்படி சொல்றீங்க? சிஸ்டர் சொல்லு, நீ தான் சொன்ன. ஆண்களுடைய உடை என்னது? அந்த நைட்டி, அதாவது ஐடி. நான் போடுறேன், மேரேஜ் பண்ணா பெண் எடுத்து போனா நான் போடுறேன் பாத்துக்கிறீங்களா? நான் போட்டா பாத்துக்கிறீங்களா? அங்கி ஐடி போடுறதையா சீசைல அங்கி, அது எப்படிக்குது? அதான் நைட்டி. அல்லேலூயா. அதுதான் ஆண்களுடைய ஊழியக்காரனுடைய உடை. அது ஊழியக்காரனுடைய உடைய நம்ம இந்தியாவில் என்ன பண்றாங்க தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த உடை பத்தி தெரியல. வேலைக்காரன் மாட்டிக்கு வந்துதான் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வேலை போய் செய்யறாங்க. பாருங்க, அங்க போயிட்டு மாமி கிட்ட பண்ணிக்கும் போது நம்ம கிழிஞ்சி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ட்ரெஸ் அப்படின்றது நான் கிழிஞ்சி போட்டு ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறேன். அது சொன்ன மாமி என்கிட்ட வேற ட்ரெஸ் இல்லை அப்படின்னு அதெல்லாம் பார்த்து போய் தேடி பாக்குது. அவங்க வீட்டுக்கார நைட்டுக்கு போற பேண்ட் அந்த நைட் தான் வேஸ்ட் ஆகுது. அது இன்றைக்கு இதான் போட்டு கொடுத்துச்சு. அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. சரி, ட்ராக். ட்ராக் யாருடைய உடை? நீ எழுதுங்கள குட்டிமா, நீ தான் எழுதுங்கள. தைரியமா இல்லை. இப்ப பாப்பா என்ன பண்ணுது? ட்ராக். இது யாருடைய உடை? நைட்டி ஆண்களுடைய. இந்த ட்ராக் யாருடையது? சொல்லுங்களேன். சின்ன பசங்க தான். தைரியமா சொல்லு சிஸ்டர், தைரியமா சொல்லு. கரெக்டா தான் சொல்றீங்க. தைரியமா சொல்லு. சில நேரத்துல தப்பாயிடுமோ நினைக்கும் போது சில ரைட் கூட தப்பாயிடும். அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. அது யாருங்க? ஆண்களுடைய தான். அதுவும் நைட்டினுடைய, அதுவும் என்னது? அங்கினுடைய சாராம்சம். அது யாரு தெரியுமா? பிஷப் போற அங்கி. பிஷப் பாத்துக்கிறீங்களா? அதுவும் யாருக்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம போடுற உடை கூட என்ன என்பதை நமக்கு தெரியாம போட்டுருக்கோம். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் நம் வாழ்கின்ற வாழ்க்கை தேவனை சார்ந்து இல்ல, ஊரை சார்ந்து இருக்கிறது, சமுதாயத்தை சார்ந்து இருக்கிறது, குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம மனசை சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி நம்மளுடைய படைப்பை நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை நாம் மறந்து போகிறோம். எதுக்காக படைக்கப்பட்டோம் என்பதை நாம் மறந்து போகிறோம். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம் வாழ்க்கையின் சாராம்சத்தை நாம் நடந்து கொள்ளும் போது கர்த்தர் உன் இஷ்டத்திற்கு வரமாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நாம் இங்கே நாம் என்ன கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம்? இங்கே வேதம் சொல்லுகிறது, ஐயா உண்மை சிருஷ்டித்தது அவர். யாரு? கர்த்தராகிய இயேசு. அப்படின்னு சொன்னால் உண்மை சிருஷ்டித்தவர் எதற்காக அவர் சிருஷ்டித்தார் என்றால் அவருக்காகவே அவர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்படின்னா உன் வாழ்க்கையானது உன் இஷ்டம் போல இல்ல, தேவ இஷ்டத்தை போல நீ வாழ்வையானால் உன் வாழ்க்கையானது ஆசீர்வாதமாய் அமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே அவருக்கு சொந்தமானது. அவரால் இன்றி ஒன்று பூமியிலே அசைவதில்லை. அவர் துருவல் இருக்கிறார், தூணில் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அவருக்குள்ளிருந்து வந்தது. எல்லாமே என்ன செய்கிறது? அவரை சாட்சி கொடுக்கிறது. யாரை சாட்சி கொடுக்கிறது? இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கிறது. மரத்தை பார்க்கிற எவ்வளவு அழகா இருக்கிறது மரம். அந்த மரத்தை உண்டாக்கினவர் எப்படி இருப்பார்? அல்லேலூயா. அப்ப அந்த மரம் சாட்சி கொடுக்கிறது. அந்த மரத்தை பார்க்கிற மனுஷன் பார்க்கலாம், செவன் பச்சையே வருதுப்பா, நல்ல வெயில் காலம் வருது, மே ஜூன் வருது, என்ன ஆயிடுது? காஞ்சி போகுது. அல்லேலூயா. பெரிய தோட்டங்கள் மலைகள் பார்க்குறீங்க, அப்படியே பசையே நிக்குது. வெயில் காலம் வந்தது, காஞ்சி போகுது. கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு போச்சு, சாப்பிடா மாறி. அல்லேலூயா. அப்ப அது குஞ்சு போச்சா? சாப்பிடா போயிடுச்சு. அந்த மரக்கெடியெல்லாம் சாப்பிடா எரிஞ்சு போச்சு. அது கடை பிடிச்சிருச்சா? அப்படின்னா மழைக்காலம் வருது. ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல அது முளைக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. எரிஞ்சு போன மரம் மறுபடியும் வருது. வெட்டப்பட்ட மரம் மறுபடியும் துளுக்குது. அல்லேலூயா. காரணம் அது தேவனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆகவே அதுக்கு அழிவு இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய காரியத்துக்காக, தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு எதுக்குமே இடம் இல்லை, அழிவு கிடையாது. அந்த மரம் தேவனை சார்ந்து வாழ்கிறது. ஆகவே நேரத்துக்கு அந்த மலைக்கு வேண்டிய தண்ணீரை தேவன் கொடுக்கிறார், வெப்பத்தை தேவன் கொடுக்கிறாரு, காத்து தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனை சார்ந்து தேவனுக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவனே வழி நடத்துறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்படி உன்னை வழி நடத்தணும். அவனுக்காக கேட்கிறேன், உனக்காக இருந்துக்கிட்டு தேவன் எனக்கு இதை செய்யல, தேவன் இது எனக்கு கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது உனக்காக நீ இருக்கும்போது நீ தான் எல்லாத்தையும் தேவன் மேல பழி சொல்ல முடியாது. மரம் தன்னை சித்துக்கு வாழ்வதில்லை. ஒரு ஆடு மாடோ தன்னை சித்துக்கு வாழ்வதில்லை. ஒரு பறவைகளோ தன்னை சித்துக்கு வாழ்வதில்லை. ஒரு சமுத்திரத்தில் இருக்கிற ஜந்துக்களோ மீன்களோ அவங்க சித்துக்கு வாழ்வதில்லை. காலை எழுந்தவுடன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. காக்கா கொத்துது. நான் 3:30 மணிக்கு வந்தேன். 3:30 மணிக்கு அந்த பூச்சிகள் கத்துது. இன்னைக்கு நல்லா எப்ப பாருங்க, அதிகாலையிலே பூச்சிகளின் சத்தத்தையும் குருவிகளின் சத்தத்தையும் பறவைகளுடைய சத்தத்தையும் ஆடு மாடுகளுடைய சத்தத்தையும் கேட்கிற காது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பிரசன்னம் அர்த்தம் அதிகாலை பிரசன்னம். ஃபர்ஸ்ட் பிளஸ் அந்த 4 மணிக்கு எழுந்து வந்து நீ வானத்தை பார்க்கிற அந்த பார்வையினுடைய அந்த வானத்தில் வருகிற அந்த வெளிச்சம், அந்த ஒளி, அந்த வெப்பம் உன் கண்களை படும்போது உன் கண்கள் பாதிக்கப்படுவதில்லை. நிறைய பேர் சூரியனை பார்க்கறது இல்லை காலையில. அல்லேலூயா. சரீரத்துக்கு பலன் எங்க வரும்? சரீரத்திலே உயிர்நாடிகள் எங்கே இருக்கும்? அல்லேலூயா. உயிரணுக்கள் எங்கே இருக்கும்? வெப்பம், அது காலையில வர அந்த வெதுவெதுப்பான வெப்பத்துல தான் உயிரணுக்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் டாக்டர் சொல்லுவான், குழந்தை பிறந்ததுமே என்ன செய்வாங்க? குழந்தை காலையில அந்த 6 மணில இருந்து 7 வரைக்கும் குழந்தை என்ன செய்வாங்க? நெக்கில வைக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு நோய் நொடி இருக்காது. காமாலையாவது கூட தீர்ந்துடும். அல்லேலூயா. அப்படின்னா அதிகாலையிலே எழுந்து கர்த்தருடைய அந்த சிருஷ்டிப்புகளை நாம் காண வேண்டும். சத்தத்தை கேட்கணும். பூச்சிகள் சத்தம் எப்ப கேட்குது உங்களுக்கு? என்ன டைம் தெரியுமா? பூச்சிகள் சத்தம் கேட்டுக்கிறீங்களா? கலக்காத்து குடுக்கும்போது கேட்டுப்பீங்க. ஏன்னா அதிகாலையில் போடணும்ல, அப்போ கேட்டுப்பீங்க. அல்லேலூயா. எல்லா நாளும் கேட்குறீங்களா? அதை கேட்டு பாருங்க, அது உங்களோட பேசுறோம். அல்லேலூயா. சேவல் எத்தனை மணிக்கு கூவுது? சேவல் கூவுற கரெக்டான நாட்டுக்கோழி சேவல் எத்தனை மணிக்கு கூவுது? 3:30 மணிக்கு. 3 மணிக்கு
போவாது. செக் பண்ணிப்பாரு, நல்ல மாதிரி 3 மணிக்கு போவார். ஏன்னா 3 மணி வரைக்கும் பிசாசு நேரம். அல்லேலூயா. 3ல இருந்து 4, 4ல இருந்து 4, 5 இந்த 3 மணிக்கு மேல தான் பிசாசு தூங்க ஆரம்பிப்பான். அதான் அதிகாலை டைம். அதனாலதான் 3ல இருந்து 4 நீ கண்ணு விழிச்சிருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஏறுகிற ஜபத்துக்கு பாருங்க, பதில் கிடைக்கலாம். கேளுங்க. அல்லேலூயா. அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டறிவான். அதிகாலையிலே ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதிகாலையிலே கூப்பிடுங்கள் யாவும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பதில் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதிகாலை என்பது விசேஷமானது. இதுக்கு மேல அதிகாலையை தூங்குறவரை வச்சுக்காது. அப்புறம் தூங்கிக்கோ 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல. அதிகாலையில் இருந்து முழங்கால் படிக்கிட்டு போதும், கால்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்புறம் ஏன் ஆண்டவர் கிட்ட நான் அதிகாலையில் எழுந்தேன், நான் கேட்கிறேனே எனக்கு கொடுத்தியா அப்படின்னு கேள்வி ஆண்டவர் கிட்ட உரிமை உண்டு. ஏன்னா நீ தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறாய். தேவனுடைய ஆசீர்வாதம் அனைத்தும் உனக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றுக்கும் குறைபடவில்லை என்று வேதம் சொல்கிறது. நீ கர்த்தரிடத்தில் கேட்பதற்கே உனக்கு தகுதி இல்லை. நீ எங்கே கர்த்தரிடத்தில் பெற்று வர முடியும்? கேட்கிற ஊஷ்டானத்தில் அல்ல, அவர் கண்ணடிக்க தன்னை சமயத்தில், அவரை பார்க்கிற சமயத்துல, அவரை கேட்கிற சமயத்துல, அவர் காது திறந்திருக்கிற சமயத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பறவைகள் அவரை குறித்து சாட்சி சொல்கிறது. ஒரு ஆடோ மாடோ தன்னுடைய பிள்ளைக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி மாமான என்று கத்துது. அல்லேலூயா. பாருங்க, 5 மணிக்கு மேல மாடு கத்துறாங்க. பாருங்க, மாடு மேய்க்கிறது பாருங்க, ஆடு மேய்க்கிறது 5:30 அது கட்ட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆனா மனுஷன் மாத்திரமோ அவன் தூங்குகிறவனா இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா, இன்னும் கொஞ்சம் மடிக்கலாமா, கை மடிக்கு படுக்கலாமா, கால் மடிக்கு படுக்கலாமா என்று மனிதன் வேதம் சொல்கிறது. நான் சொல்லல, ஒன்றும் என் இஷ்டத்துக்கு நான் பேசுவதற்காக இது வரல. அல்லேலூயா. வேதத்தை மாற்ற வேதத்தில் இருந்தா ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காத. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது. நீதிபதிகளை போய் பாருங்க, மடிக்கு படுத்துக்கலாமா, கால் மடிக்கு படுத்துக்கலாமா, கையை மடிக்க படுத்துக்கலாமா என்று படுத்துக் கொண்டு இருக்கிற முனவனே, உன்னுடைய வெளிப்போக்கன் போல உன் தத்திரம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்போக்கன் ஒரு பிச்சைக்காரன் என்ன செய்வான்? நம்மளுடைய தத்திரம் வெளிப்போக்கம் போல. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? வேதம் சொல்கிறது. போய் வாசித்து பாருங்க. சொன்னா அந்த வசனத்தை எடுத்துக்கணும். அதுதான் ஷார்ப்பு. அதான் பரிசுத்தாய் வெளிநாட்டுது. பைபிள் பச்சை தான் எடுத்து. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தட்டினா போதுமா? தனி ஜபம், தனி பைபிள் வாசி. அல்லேலூயா. உன் உறவு தனியா இருக்கணும். யார் இடத்துல? ஆண்டவர் இடத்துல. அதுக்காக தான் தேவனுடைய சிஷ்யன். அவருக்காக சிரித்தார். அவர் இஷ்டம் போல வாழ்வதற்காக சிரித்தார். அல்லேலூயா. அவர் சொன்னதை கேட்டு நடக்கிறவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒண்ணு இருக்குங்களா? தண்ணி அதாவது விதை போட்டவன் தண்ணி ஊத்தாது இருப்பானா? ஒரு பழமொழி இருக்கு. விதை போட்டவன் தண்ணி ஊத்தாது இருப்பானா? விதை போட்டு தண்ணி ஊத்தாது விடுவானா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். எனக்கு காசு எவ்வளவு? வயசாயிடுச்சு, 58 ஆகுது இப்போ. அல்லேலூயா. மாசம் ஆச்சுன்னா 58. அவன் வருமானம் 10 மாசம். என்ன மரம் நட்டவங்க தண்ணி ஊத்தாதான் விதை மரம். அப்போ மரம் நட்டவன் தண்ணி ஊத்துறாதான் மரம் வரலன்னு தெரியும் இல்லையா? கரெக்ட் தானே? அப்போ உன்னை நட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு அவருக்கு தெரியுமா, தெரியாதா? அப்ப நீ யாரை சார்ந்து வாழணும்? சார்ந்து வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதங்கள் இங்கே பிரசங்கிக்கப்படுகிற காரியங்கள், தேவாலயத்துக்கு வர காரியங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துல தண்ணி ஊத்துற மாதிரி. அல்லேலூயா. செடி வச்சுட்டு செடிக்கு ஆரம்பத்துல என்ன பண்றாங்க? தண்ணி ஊத்தி பராமரிப்பாங்க. காட்டு மரத்துக்கு மரம் பெருசாயிடுச்சுன்னா அது தானா காட்டு மரம் தானா வளரணும். அது எந்த மனுஷனும் தண்ணி ஊற்ற மாட்டான். அது போல தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஆவினாலே வளர்க்கப்பட்டவர்கள் நீங்கள் தினந்தோறும் வாசி சொன்னா கேட்கலாம்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நீங்களாம் தண்ணி வர வச்சு வர தண்ணி
அப்ப நீங்க தான் பைபிளை படிக்கணும், நீங்க தான் ஜெபிச்சுக்கணும், நீங்க தான் கர்த்தரிடத்துல வரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது உறுதியான நிலைப்பாடு, உறுதியான நிலைப்பாடு கொள்ள வேண்டும், ஒரு உறுதியான தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. மேஷாக், சாத்ராக், ஆபேத்நேகோ 3 பேர் அனாதையா இருக்கிறாங்க, நாளுக்கு நாள் இருக்கிறாங்க, கைதியா இருக்கிறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த அடிமைகள் ஏதாவது எதிர்த்து பேச முடியுமா? ஒரு அடிமை எஜமானிடத்தில் எதிர்த்து பேச முடியுமா? ஒரு குடிமகன் ராஜாவிடத்தில் எதிர்த்து பேச முடியுமா? முடியாது. ஆனால் இவர்களுக்கு ஒரு கட்டளை வருகிறது. என்ன கட்டளை? நிக்க வைத்திருக்கிற இந்த சிலையை வணங்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க வணங்க நினைச்சிருந்தா அவங்க எல்லாம் யாரா ஆயிருப்பாங்க? ராஜ மந்திரிகள். அல்லேலூயா. அந்த நேரத்துல அவங்க வணங்க மறுத்தாங்க. ஏன் மறுத்தாங்க? அந்த சிலையை அவர்கள் வணங்க மறுத்ததுக்கு காரணம் என்ன? தேவன் அவரோட தான் இருக்கிறாரு. அங்க ஏன் அந்த சிலை உலகமே நாடுகள் 127 நாடுகள் வணங்குகிறது. ராஜா வணங்குறான், மந்திரி வணங்குறான், எல்லா அடிமைகளும் வணங்குறாங்க. இவங்க மட்டும் ஏன் வணங்கல? அவர்கள் தேவனை விசுவாசம், மற்றவங்க விசுவாசிக்கலையா? அவங்களும் சில தேவனை விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்? தேவனை தவிர மெய்யான தெய்வம் வேற ஒன்றும் இல்லை. மெய்யான தேவன் என்று அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. அந்த சிலையை வச்சவன இதான் மெய்யான தேவன் கும்பலாடுறான். அல்லேலூயா. என்னை சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என்று வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா. என் சிருஷ்டிக்கிறவர் நான் உண்டாக்கினது அவருக்காக என்று உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே அவரை தவிர வேறு நமஸ்கரிக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரை இஸ்ரவேலை கேட்கும் தேவனாகிய கர்த்தர் நான் ஒருவர் ஏனென்றால் உன்னை சிருஷ்டித்தவர் நான். தன் சிருஷ்டித்தவர் யார் என்பதை, தன் சிருஷ்டிப்பின் ரகசியத்தை இவர்கள் மூவர்கள் அறிந்திருந்தபடினாலே சிருஷ்டிகர் மேல் விசுவாசம் கொண்டு நிலையா நிற்கிறாங்க. அல்லேலூயா. ராஜா சொல்றான், அப்போ சிருஷ்டிகர் யாரு? அவங்க சொல்றாங்க, எங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவனாக இருக்கிறார். ஏன்னா எங்கள் வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி நீயும் நான் சொல்ல முடியுமா? என் வாழ்க்கை என் தேவனிடத்தில் இருக்கிறது என்று தைரியமா சொல்ல முடியுமா? அவர்கள் தைரியமா சொன்னார்கள். காரணம், அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்தார்கள், தேவனுக்காகவே வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இப்ப ராஜா சொல்றான், 7 மடங்கு அக்கினில சூடாக்கி போட்டுருவேன், சொல்லு மந்திரி கும்பிடு சிலையை. அவங்க சொல்றாங்க, எங்களை காப்பாற்ற போனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நீ நிக்க வச்சிருக்கிற இந்த சிலையை வணங்க மாட்டேன்னா இது எங்களை சிருஷ்டிக்கல. அல்லேலூயா. இதுக்கு எங்களுக்கு பங்கு இல்லை. நாங்க இதுக்கு சிலைக்காக இல்லை, எங்கள் சிருஷ்டித்தவர்களுக்காக, அவருக்காக அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். என் இஷ்டத்துக்கு இதை வணங்க முடியாத காரணம், என் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாதையா? என் உருவம், என் சரீரம், என் ஆத்மா, என் ஆவி எல்லாம் என் தேவனுக்கு ஐயா. அவர் சொல்கிறபடி தான் நான் செய்வேன். அல்லேலூயா. தூக்கி போறாங்க, கட்டாளர்கள் தூக்கி போடுறதுக்கு போயிருக்கிறாங்க. மேல ஒரு சம்பவம் தூக்கி அழகா சொல்லுவாரு. ஏசாப்பை பார்த்து கேட்கிறான், சிம்மாசனத்தில் உட்காந்து பக்கத்தில் இருக்கிற காப்ரேல் மீகாவேல் சொல்றாங்க, ஐயோ ஏசப்பா என்ன அமைதியாகிற, ஐயோ தூக்கி போட்டு போறானுங்களே, விடு நான் போறேன். மீகாவேல் சொல்றான், ஐயோ 1 நிமிஷம் கட்டளை கூட, 1 நிமிஷத்துல அந்த ராஜ்யத்தை அடிச்சுட்டு இவங்க 3 பேரும் காப்பாத்துறேன் தவிக்கிறாங்க. 2 தேவதூதர்களும் அவங்களால முடியல, தூக்கிட்டு போறான், கிட்ட போறான். ஏசப்பா சொல்லுங்க அமைதியாவேங்கிறாரு. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்ம எவ்வளவோ கேட்பிக்கிறோம், ஆண்டவர் அமைதியாவே இருக்கிறார்.
பதிலே ஏற்பட மாட்டேங்கிறாரு. நமக்கு ஏன் இந்த துன்பம், நமக்கு ஏன் இந்த கஷ்டம், நமக்கு மட்டும் ஏன் அந்த வியாதி, நமக்கு மட்டும் ஏன் வருது? ஹல்லேலூயா. நினைக்கிறோமா இல்லையா? அப்படியே அவர் அமைதியாவே இருக்கிறார். பக்கத்துல இருக்கிற தேவதூதர்கள்லாம் கத்துறாங்க, மீகாவேல் துடிக்கிறான். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் டைம் கொடுத்தா போதும் அவனுக்கு. அமைதியாவே இருக்கிறாங்க. ஸ்திரீக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அக்னியில தூக்கி போட்டாங்க. அப்படியே அதிர்ச்சியில காதல பாக்குறாரு, மீகாவேல் பாக்குறாரு. ஏசப்பா பத்திக்கு ஏசப்பா சிங்கில்ல. ஹல்லேலூயா. முறையினதுக்கு சிம்மாசனத்துல யாரும் இல்ல. ஆண்டவர் அட யூரேலியா போனாரு. எவ்வளவு நாள் நம்ம கத்திருந்தோம், கத்திருந்தோம். அமைதியாக திடீர்னு போயிட்டாரு. உத்து பார்த்தா எங்க இருக்கிறார்? அவரு நடுவிலே இருக்கிறார். அக்னி நடுவிலே. யாரை தேவனை நம்பினார்களோ அவங்க நம்பிக்கை விண்பார்படிக்கு அவர்களை காப்பாற்றும்படியால் தேவன் அவர்களோடு கூட சேர்ந்து அந்த அக்னியிலே குதித்தார். உன்னோடு சேர்ந்து உன் பாடுகளிலோ, உன் வியாதிகளிலோ, உன் துன்பங்களிலோ, உன் பிரச்சனைகளிலோ, உன் இல்லாமையிலோ, உன் கொலையிலோ, உன் பலவீனத்திலோ உன்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டாய், அவர் உன்னை சிருஷ்டித்தார், அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டார் என்பதை நீ அறிந்திருப்பாயானால் இந்த உலகத்திலே உன்னை விட பாக்கியவான்கள் அல்ல. உனக்கு விரோதமா எழுப்புகிற எந்த ஆயுதமும் பாய்க்காம அது போட்டு போற உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்திலோ அது மிகப்பெரிய வைராக்கியத்தை கொண்டு உன்னை அழிக்க உட்பட்டாலும் கூட தேவனாகிய கர்த்தர் உன்னை உருவாக்கினது அவருடைய மகிமை வெளிப்படும்படியா உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதே. வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க. குடும்பத்திலே சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனையை நம்பி சோர்ந்து போகாதீங்க. வியாதி நம்பி சோர்ந்து போகாதீங்க. பாடுகளை நம்பி சோர்ந்து போகாதீங்க. சண்டைகளை நம்பி சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை உண்டாக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 7 மடங்கு அதிகமான அந்த அக்னியிலே தூக்கி போட்டவர்கள் சாம்பலாய் மாறினார்கள். விழுந்தவர்களை மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர்கள் நம்ம தேவாதி தேவன். கூப்பிடுகிற யாருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறவர். ஆபத்து காலத்துல என்னை கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன், உன்னை நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாடிலே நீ நித்தமும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களை சிங்கத்திலிருந்து காப்பாற்ற வல்லவரா இருந்தாரோ? யார் கேட்கிறான்? ராஜா கேட்கிறான், போட்டவனே கேட்கிறான். தாவீது சொல்லுகிறான், ராஜாவே நீ வாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்கள் வாய்களை கட்டிப்போடும்படி தன் தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் சிங்கம் போல கெடுத்து கெடுக்க நினைக்கிற சாத்தானுடைய வாயை கட்டிப்போட கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்புவார். நீ நடந்து போகும்போது தேவ தூதர்கள் உன் கால்களை கைகளில் ஏந்தி வருவார்கள். உன்னை தேடி வருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா உன்னை சிருஷ்டித்தார். உரிமை கொண்டாட அவருக்கு தான் முடியும். ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரன், ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரன், ஒரு பிள்ளைக்கு சொந்தக்காரன் என்ன செய்வான்? என் பிள்ளைடா, என் இலடா, என் சொத்துடா. ஹல்லேலூயா. அப்படின்னா நாம் தேவனுடைய சொத்து. நம்ம மேல் உரிமை கொண்டாடும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே தான் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தேவனுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருக்காக வாழுங்க, உங்களுக்காக அல்ல. நீ அவருக்காக வாழ்ந்தவா, அவர் உனக்காக வாழ்வார். ஒரு அடி அவர் முன்னால போ, 2 அடி முன்னால அவர் வருவார். அவர் விட்டு ஒரு அடி பின்னால போ, அவர் 2 அடி பின்னால போயிடுவார். ஹல்லேலூயா. அவரை விட்டு விலகாமல் இரு, அவரை விட்டு விலகாமல் இரு. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த பூமியின் கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பொண்டாட்டி ஓடிடுவா, புருஷன் ஓடிடுவா, பெத்த பிள்ளைங்க ஓடிடும், தாய் தகப்பன் ஓடிடுவா.
ஆனால் ஓடாத உன்னோடு கூட கைகள் பிடித்து வாழ்நாள் முழுவதும் உன் குழுவாய் இருக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை மறந்து விடாதே. அவருக்காகத்தான் விசித்திருக்கிறார். அதிகாலையிலே அவரை தேடு, 4 மணிக்கு அவரை தேடு, 3 மணிக்கு அவரை தேடு, அவரை ஆராதி, அவர் துதி, அவர் பாடி மகிமைப்படுத்து, வேத வசனங்களை வாசி, அவர் சொல்வதை கேள், அதன்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். நீயோ உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவதற்கு இதை தவிர ஒரு வழி இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.